ஹாய் ஹலோ வெல்கம் டு டியூப்லே. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பர்சனல் வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். நீங்களே இப்போ பார்க்கலாம், என்னோடய ஃபோட்டோஸ் அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஸை வச்சு நான் வந்து 2-3 ஸ்டிக்கர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதிகமாக பண்ணலை, நான் இப்போதைக்கு ஒரு 3 and 4 தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி உங்களோட ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் இமோஜ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேஸ்க்கு என்னென்ன ஹேங்க்ரி வேணுமா, இல்லை ஸ்மைலியில் வேணுமா, இல்லை ஸ்டைலாக நிற்கிற மாதிரி வேணுமா, எப்படி வேணாலும் நீங்கள் ஸ்டிக்கர்ஸாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஏதோ விஷஸ் சொல்லக்குள்ளேயோ இல்லை வேறு ஏதோ சென்ட் பண்ணக்குள்ளே இதையும் சேர்த்து அனுப்புனா வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து எனேபிள் ஆகலாம். கீழே வந்து அதுக்கான லிங்க்கை தரேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கரண்ட் அப்டேட்டில் உங்கள் வாட்ஸ்அப் இருந்துச்சுனாலே போதும். அந்த வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இல்லைனா நான் கீழே டவுன்லோட் லிங்க் தரேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து சடனாக வந்து வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸ் வந்து வராது. சில மொபைல்ஸ்க்கு வந்து நான் ட்ரை பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துது. ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அண்ட் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து அடிஷ்னலாக இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ் நான் வச்சிருக்கேனே அதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்தா வரும். அண்ட் இது இன்னும் அடிஷ்னலாக இருக்க ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி செப்பரேட் ஆப்ஸ் இருக்குது. அதுக்கான வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், அதையும் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா நியூவாக வந்து இன்னும் 2-3 ஆப்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த ஆப்புக்கான நியூ லிங்க்கை வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான கான்செப்ட்குள்ளே போகலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்ளிகேஷனுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிங்க. அதை டவுன்லோட் பண்ணால் தான் நம்ம வந்து எடிட் பண்ண முடியும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரேசர் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் வந்து எரேஸ் பண்ணுறது. நான் சும்மா வந்து நார்மலாக ஃபஸ்ட்டாக இருக்க மீம் இமேஜே நான் பிக் பண்ணிக்கிறேன். பட் ஆனால் இது லோ குவாலிட்டின்றதால இந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப குட்டியாக வரும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான இமேஜ் நீங்கள் எடுத்தால் தான் ஸ்டிக்கரில் சென்ட் பண்ணக்குள்ளே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் லோ குவாலிட்டி சென்ட் பண்ணிங்கன்னா அது நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது. எரேசரோட சைஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணும். ஏன்னா வந்து நம்ம எட்ஜஸில் பண்ண போகிறோன்னா ரொம்ப சின்னதாக வச்சு மைன்யூட்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஹேர் கட் ஆனாலோ இல்லை பாடியில் ஏதாவது ஷேப்ஸ் வந்து மிஸ் ஆனாலோ நல்லா இருக்க ஸ்டிக்கரில் பார்த்தீங்கன்னா மீதி இடத்துல நம்ம பெருசாக பண்ணுற இடத்துலாம் பார்த்திங்கன்னா சைஸை வந்து ஐக்கானை வந்து இன்னும் கொஞ்சம் எரேசர் சைஸை பெருசாக வச்சுக்கிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் பண்ணுற மாதிரியே பார்த்து அதே மாதிரியே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. எரேசர் சைஸை வந்து மாற்றி சேஞ்ச் பண்ணி நான் எந்த இடத்துல வந்து போக்குள்ள என்ன எரேசர் சைஸில் வச்சு கரெக்டாக ஸ்லோவாக மூவ் பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து 2 இமேஜஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கலாம். இது வந்து சாம்பிளுக்கு உங்களுக்காக பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து எட்ஜஸ்க்கு வந்துட்டோம். எட்ஜஸ்க்கு வந்தால் சைஸை வந்து நான் எரேசர் ரிமூவரோட சைஸை வந்து குறைச்சி எட்ஜஸில் வந்து கரெக்டாக வந்து பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டிக்கர்ஸும் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு 5 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5 ஃபோட்டோஸ்க்கு வந்து எடுத்திங்கன்னா ஒரு இமேஜஸ்க்கும் இந்த எரேசர் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டான இமேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்க இமேஜஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே பெண்டில் நம்ம போயிட்டு வர்ற கட்டில் வந்து நம்ம முடிச்சிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ டிஃபிகல்ட்டாக இருக்க இமேஜை யூஸ் பண்ணுற நார்மல் யூஸர் வந்து கொஞ்சம் தடுத்துக்கோங்க. இல்லை ஃபோட்டோஷாப் எடிட்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றவங்க அவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிப்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து எங்கேயோ மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அந்த ரிமூவ் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிப்பேர்ன்ற ஆப்ஷனை கொடுத்து அதில் சைஸை வந்து ஐக்கானை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. அண்ட் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒயிட் கோடாக ஏதாவது எக்ஸ்ட்ரா விழுந்துருந்ததுன்னா அதையும் வந்து நீங்கள் உடனே உள்ளே போய்ட்டு எரேசர் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் வந்து எனக்கு பட்டுடுச்சு, அதை நான் வந்து ரிப்பேரை கொடுத்து நான் வந்து அதை ரிப்பேர் பண்ணிக்கிறேன். அண்டு அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். இல்லை எதனா சின்னதாக பிட்டாக எங்கன்னா விட்டுருந்தீங்கன்னா அது வந்து ஸ்டிக்கரில் கரெக்டாக ஷோன் ஆகும். ஸோ வந்து சென்ட் பண்ணுற ஸ்டிக்கர் வந்து ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்காது, நல்லா இருக்காது, பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வராது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு சிம்பிள் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணுறது அது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டெப்னு சொல்லலாம். அது எப்படி ஆட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பிஎன்ஜி இமேஜ் வந்து நம்மளுக்கு ஜேபிஜியில் இருக்கிறது வந்து பிஎன்ஜியில் ஆட் ஆகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கர்ஸில் வந்து வருது. நீங்கள் அந்த மாதிரி ஃபார்மேட்டில் எதனா இமேஜ் வச்சிருந்தாலோ கேலரியில் அதுவும் வந்து உங்களோட ஸ்டிக்கர் ஆப்பில் வந்து காட்டும். நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி காட்டும். ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் கொடுத்து நம்ம சேவ் கொடுத்து நம்ம வெளியே வந்துட வேண்டாம். நார்மலாக நம்ம எப்பயும் சேவ் பண்ணுற மாதிரி சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இது வந்து பர்சனல் ஸ்டிக்கர் ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன். இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நான் வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து பிஎன்ஜி மோடில் இருக்கிறதால ஃபோட்டோஸ் இருக்கிறதால அதெல்லாம் ஷோன் ஆகுது. இது வந்து நான் முன்னாடியே பண்ண 3 சொல்லலாம். அது தேர்ட் ஒன்னாக இருக்கிறத நம்ம இப்போ பண்ணது. அதுக்கு முன்னாடியே பண்ணது தான் நான் அந்த 3 இது மொத்தமாக 4 இருக்குது.
இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு 4 இல்லை 3 மேக்ஸிமம் வந்து 3 இருந்தாலே போதும். 3 இருந்தாலே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ண முடியும். 1 or 2 வச்சுருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3 இமேஜஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ரெடி பண்ண முடியும். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து வரணும்னா நீங்கள் இமோஜ் ஐக்கானை கொடுக்கணும். இமோஜ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா அது பக்கத்தில் ஜிஃப் இருக்கும். ஜிஃப் பக்கத்தில் ஸ்டிக்கர்னு இருக்கும். ஸ்டிக்கரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கரில் வந்து இது ஷோன் ஆகும். அதில் எந்த இடத்துல எந்த ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். நான் அதிகமாக வச்சுக்கிறதால எனக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து 1-2 ஸ்டிக்கர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே தெரியும். அதை கிளிக் பண்ணி ஓகே, இதுதான் அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டிக்கர் க்ரியேட் பண்ண ஒரு சிம்பிளான ஐடியா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வேறு எதாவது இமேஜஸ் வச்சுருந்தா அந்த இமேஜஸை நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வந்து இதே மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். இதில் வேறு ஏதாவது ஒரு சின்ன எதனா டவுட்ஸ் வந்து இது எதாவது பண்ண தெரியலனா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டே சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். சைனிங் ஆஃப் பை ஸ்ரீதர் ஃப்ரம் டியூப்லைட்.